எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல ஒரு வெரைட்டி புட்டோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. கோதுமை மசாலா புட்டு. கோதுமை மாவு கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து காரமாக செஞ்செடுத்து இந்த ஒரு புட்டு கறி இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கு. 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது. நான் எடுத்திருக்கிறது ஆஷிர்வாத் ஆட்டா பிராண்டு தான். உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்குள்ள 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து கையில் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்கிற தண்ணி, பச்சை தண்ணி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மெதுவாக அமர்த்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவு மாதிரி கிடையாது. கோதுமை மாவுக்குள்ளே தண்ணி ஊற்றும் போது கரெக்டான அளவாக இருக்கணும். இல்லை இருந்தால் மாவு கொஞ்சம் கட்டி ஆகிடும். இந்த மாவு ஒட்டுற மாதிரியும் ஆகி போயிடும். அரிசி மாவாக இருந்தால் நம்ம அதுக்குள்ளே தண்ணி ஊற்றும் போது அது கொஞ்சம் ஊறி வரும்போது அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே பச்சையாக இருக்கிற பவுடர் எதுவுமே இல்லாமல் கையில் நல்லா அமர்த்தி எல்லாமே இதே மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நான் 2.5 கப் அளவு மாவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி அப்ராக்சிமேட்டாக ஊற்றி இதே மாதிரி எல்லாமே கலந்து எடுத்துருக்கு. இப்படியே ஆவியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பல்ஸ் மோடில் போட்டு 2 to 3 செகண்ட் இதே மாதிரி கிரைண்ட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற புட்டு மாவு கிடச்சிடும். மாவு ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே தாளித்து சேர்க்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு கூடி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி வற்றி இந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் தான் நம்ம இது வதக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நைஸாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய் கூடி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துருக்கு. நல்லா வதக்கி இதோட பச்சை மணம் போகணும். இஞ்சியோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி சுத்தமாக வற்றணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் இடிச்செடுத்ததாக சேர்த்துருக்கு. கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் கூடி சேர்த்துருக்கு. மறுபடியும் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். இதுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது, ஈரமாக இருக்கக்கூடாது. மாவுக்குள்ளே சேர்க்கும்போது மாவு மறுபடியும் நனைஞ்சிடும். அதனால இதே மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இது எடுக்கணும். நல்லா ஆற விட்டுருக்கு. ஆறினதுக்கப்புறம் இந்த மிக்ஸு நம்ம இந்த மாவுக்குள்ளே சேர்த்து மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க. இது காரமாக இருக்கிற ஒரு புட்டாக இருக்குது. அதனால நான் இதுக்குள்ளே காரம் நல்லா சேர்த்துருக்கு, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கு. உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துருக்கிற வரமிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கையிலே கலந்து எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் ஒரு ஸ்பூனில் இதே மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடியாக இருக்குது. புட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நான் இது புட்டுக்குழல் தான் செய்யறது. உங்கள்கிட்ட புட்டுக்குழல் இல்லை அப்படின்னா ஸ்டீமர் இருக்கும் இல்லைங்களா, இல்லை இருந்தால் இட்லி தட்டு, அதில் ஆவி வர்ற இடத்துல கொஞ்சம் தேங்காய் போட்டு அதுக்கு மேலே இந்த மாவு போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குழல்ல மாவு போட்டு ஆவியில் வேக வைக்கும்போது நான் இது ஒரே ஒரு பீஸாக தான் கட் பண்ணி எடுக்கிறது. 2-3 பீஸாக வேணும் அப்படின்னா இடையில தேங்காய் போட்டு நீங்கள் இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டு குடத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழல் அதுக்கு மேலே வச்சு மேலே ஆவி ஏறி வரும்போது தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தேன் புட்டு எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்ட்டு. அந்த குழலுக்கு மேலே அந்த மூடியில் ஆவி வெளியே வர ஆரம்பிக்கும் போதே புட்டு நல்லா வெந்திருக்கும். உடனே எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற மாவில் இதே மாதிரி 3 குட்டி புட்டு ஃபுல்லாக செஞ்சு எடுத்துருக்கு. 3 to 4 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு வேணா கறி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், அப்படியே சூடோடு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இருந்தால் இதே மாதிரி அப்பளம் ஃப்ரை பண்ணி அதுவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த காரப்புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.